புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. இளம் மனசை தோண்டி விட்டு போறவரே உங்க மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா? பாட்டு நிறுத்து. நான் இந்த வீட்டு சொந்தக்காரர், எதிரி வக்கீல் ஏகாம்பரம் அவருடைய ஒரே மகன். நீ ஆஃப்டர் ஆல் இந்த வீட்டுல குடியிருக்கிற நாடக டைரக்டர் பணமுடை மணியினுடைய ஒரே தங்க. நான் மாடிக்கு போறேன் வரேன். எப்ப பார்த்தாலும் பாடி பாடி என் கை தரக்கிறேன். எனக்கு என்ன அர்த்தம்? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். தலைவலி தலைவலியா போச்சு. தலைவலியும் தசைவலியும் நொடியில் நீக்கி விடும் ஆஸ்ட்ரோ. பாட்டை நிறுத்த மாட்டே நீ. நான் பாடித்தான் என்ன பிரயோஜனம்? நீங்க தான் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்களே. கவனிக்க என்ன இருக்கு அந்த பாட்டுல? எல்லாம் சினிமா பாட்டு. அதுல என்னென்ன அர்த்தம் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லையா? சமயத்துல எழுதுறவங்களுக்கே புரியுது இல்ல, எனக்கு எப்படி புரியும்? ஆனா ஒண்ணு நல்லா புரியுது. நீ எதுக்கோ பாடுற. நீ இனிமே பாடுங்க, நான் மாடி பக்கமே இருந்துருவேன். கீழ் பக்கமே வர மாட்டேன். ஐ மீன் கீழ் பக்கம். நானே வருவேன் அங்கும் இங்கும் நானே வருவேன். இங்க ஒரு இடத்துல இருந்து பாடு. இங்க வருவேன் அங்க வருவேன். நானும் பாக்குறேன். நான் வெளியே போன நேரமா பார்த்து இந்த பையனை வலுக்கு டைமா இழுத்து வச்சு பாடியே லவ் பண்ண பாக்குறேன். நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன். அதை லவ் பண்ண வேண்டிய இடமே வேற. எந்த இடம் சார்? அது பெரிய இடம். குமாரி கீதா. ஏன் சார் அவர் கீதாவை மட்டும் லவ் பண்ணணும்? இவனுடைய முறை பொண்ணு குமாரி கீதா சாதாரண பொண்ணு நான் நினைக்கிறேன். குமாரி 10 லட்சம், கீ 10 லட்சம், தா 10 லட்சம். 30 லட்சமா? அவ்வளவுதானா? இது போக வீடு வாசல் காது தோட்டம் தொலைவு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சார் நல்லா பார்த்து சொல்லுங்க, இந்த மூஞ்சிக்கு இத்தனையும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நீ நினைக்கிற? சான்ஸ் இல்லப்பா. கீதா கிட்ட தாண்டா பணம் இருக்கு. நீ அவ்வளவுதான் லவ் பண்ணணும். பணம் இருக்கிறவங்க தான் லவ் பண்ணணுமா? பின்ன பணம் இல்லாத லவ் ஒரு லவ்வா? லவ் இல்லாத லவ் ஒரு லவ்வா? அதானே. அப்பா என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க? எனக்கு லவ் பண்ணவே தெரியல. இப்போ நான் உங்களை லவ் பண்ணி காட்டுறேன். எனக்கு லவ் பண்ண தெரியுதா பாருங்க. நீ லவ் பண்ணித்தான் தீரணும். இல்ல என் பிள்ளை இல்ல. பிள்ளை இல்லையா? அப்பா இப்ப சொன்னது தயவு செஞ்சு பேப்பர்ல போட்டுருங்களேன். உங்க பிள்ளைங்கிறதுனால ஊர்ல ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். லவ்வா லவ்? லவ் பண்ற பிள்ளைய பத்த மோர கட்டிய பாரு. லவ். அண்ணா ஐயோ பாவம் சார், உங்க நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். வேணும்னா எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உங்க மகனுக்கு காதல் பண்ண கத்து கொடுக்கலாமா? உங்க அண்ணன் கத்து கொடுக்க தெரியுமா? ரொம்ப பிரமாதமா கத்து கொடுப்பாரு சார். அவர் கத்து கொடுக்கறத தான் நாங்க எல்லாம் நாடகத்துல ஆக்ட் பண்ணுவோம். நாங்களா எதுவுமே செய்ய மாட்டோம். இங்கதான் அண்ணே அண்ணே அண்ணே. தாத்தா வக்கீல் கூப்பிடுறாரு. வாங்க. யாரு? வீட்டுக்கார வக்கீலா? நான் வரமாட்டேன். வீட்டு வாடகை பாக்கி கேட்பாரு. அவர் ஒண்ணு கேட்க மாட்டாரு. கேட்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்ணிருக்கேன். வாங்க. வழியா? பாப்பா என்ன வழி? வா சொல்றேன். சொல்லு சொல்லு. மேடை கதை வசன டைரக்டர். நீ தந்துருவ. நான் வந்த விஷயம் என்னன்னா, ஆமா நீ இந்த காதல் நாடகம் எல்லாம் போட்டிருக்கியா? நான் இது வரைக்கும் போட்டிருக்க நாடகங்கள் எல்லாமே காதல் நாடகங்கள் தான். எல்லாமே? ஆமா. அப்படி என்னென்ன போட்டிருக்க? காதல் பாதை, காதல் போதை, காதல் கடல், காதல் பூங்கா, காதல் நதி, காதல் சமாதி, காதலோ காதல். என்னடா வியாபாரமே பண்றிய? நீ தாண்டா லாயக்கு காதல் பண்ண சொல்லி கொடு. உங்களுக்கா? எனக்கா? ஏண்டா எனக்கு தெரியாத காதலாடா? என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போகாதடா. நான் ஒரு மாதிரி ஆயிருவேன். நீ என் மகனுக்கு கத்துக் கொடு. அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா இதுவரைக்கும் தர வேண்டிய வாடகை பாக்கியும் தர வேண்டாம். இனிமே இந்த ஜென்மத்துக்கே தர வேண்டாம். என்ன சொல்ற? ஐயா நிஜமாவா சார்? உண்மையா தாமா சொல்றேன். நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க. ஏன் சார் இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமே? எனக்கு என்ன, போனது பயல் அனுப்புறேன். அனுப்புங்க. பாப்பா நான் கடியாரம், நீ முள்ளு. நம்ம காதல் தான் ஓட வைக்கிற சாவி. நான் கண்ணாடி, நீ ரசம். நம்ம காதல் தான் தெரியுற முகம். நான் பல்பு, நீ சுவிட்ச். நம்ம காதல் தான் ரெண்டுத்தையும் இணைச்சு வைக்கிற கரண்ட். அண்ணா கட்டி. ஏண்டா காதல் சீன்ல இப்படியாடா விலையை உட்கார்ந்து பேசுறது? ஏண்டா தமிழ் படமே பாக்குறது இல்லையா? லவ் சீன்ல அவன் அட்டை மாதிரி ஒட்டிக்கிறான், வில்லன் வந்து பிச்சை எடுக்கிறான். இருக்குடா போப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ ஏண்டா வெக்கப்படுற? தாத்தா பாரு எப்படி உட்கார்ந்து இருக்கு. அறிவு இருக்கா அவனுக்கு? அது பொம்பளை, வெக்கமே பட வேண்டாம். ஐயோ ஐயோ ஐயோ. இந்த கண்ணாடி நான் தான். 2 பேரும் நெருங்கி நடிக்கிறதுக்கு சொல்லி குறா. இல்லன்னா நான் வாடகையை கேட்பேன். ஐயோ வாடகை கேட்பாமே. கண்ணே கொஞ்சம் நெருங்குடா, நெருங்குடா. ஐயோ கொஞ்சம் நெருங்கித்தான் வாங்கல. பாத்தாப்பா பொம்பளை. அது அது நெருங்கிட்டேன். அப்புறம் இன்னும் நெருங்கு. இடையில பக்கம் விழுந்துருவா. சரி கைய புடி, கைய புடியண்டா.
கையை பிடிச்சிட்ட அப்புறம் அவன் கையை விடு, அவன் கையை பிடி. கீதா கை நினைச்சுக்க. இதுக்கு மேல எப்ப டைரக்டர் சொல்லி குடுறா, இல்லன்னா நான் வாடகையை கேட்பேன். ஐயோ அன்பே, ஐயோ அன்பே, நீ உன் டைலாக பேசுமா. ஆறுயிரே கர்மம், ஆறுயிரே கர்மம். ஐயோ டைரக்டர் உன்னை விட இவங்களே நல்லா பேசுறாங்க, சும்மா இரு. நீங்களே போங்க. அன்பே, ஆறுயிரே இன்பம், என்னுயிரே பாப்பா, டேய், காதல் வருதாடா? வருதுப்பா, கையை எடு, டிஸ்டர்ப் பண்ணாத. ஏண்டா கண்ணாடி ஒதுங்கு ஒதுங்கு. பாப்பா, நான் உன்னை நிஜமாவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். ஐயோ, அப்படின்னா என்கிட்ட ஏதாவது ஆசையா பேசுங்களேன். ஆசையாவா? உங்க அண்ணன் கத்து கொடுத்த டயலாக் எல்லாம் மறந்து போச்சு. அண்ணன் கத்து கொடுத்தது வேண்டாம், நீங்களா பேசுங்க. நானா ஆசையா பேசிட்டுமா? நேற்று பேப்பர் பாத்தியா கண்ணி? கூடுவாஞ்சேரியில நல்ல மழையா, 3ஆம் பக்கத்துல போட்டிருந்தான் கண்ணி. ஆமா கண்ணா, சிங்கப்பெருமாள் கோவில்ல லாரி ஏறி ஒரு நாய் செத்து போச்சான், 4ஆம் பக்கம் போட்டிருந்தான் கண்ணா. நம்ம 2 பேரும் எவ்வளவு ஆசையா பேசுறோம் இல்ல கண்ணி? இதுதான் தெய்வீக காதல் கண்ணா. நம்ம தினம் இதே மாதிரி ஒத்திக பார்க்கலாமா கண்ணி? எஸ் கண்ணா. கண்ணி, கண்ணா, பாப்பா, குழந்தை, கண்ணி, குழந்தை, கண்ணி, கண்ணா, தங்கச்சி, குழந்தை, கண்ணி. கண்ணா. என்னடா கண்ணாடி நிலைமை மோசமாயிரும் போல இருக்க. பாத்தீங்களா டைரக்ஷன் திறமைய. மரக்கட்டை கூட லவ் பண்ணும். வாடகை பணம் பாக்கி கேட்காதீங்க. அண்ணா கட்டி பிச்சர்ரா. கண்ணே கண்ணா கண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் அதிகமா பணம் தர்றாங்களோ அவங்க தான் எனக்கு ஹீரோ. நாடகத்துக்கு ஹீரோ. அவ்வளவுதானே. எங்க அப்பா நான் எப்படியாவது ஏமாத்தி நான் இப்ப 2000 ரூபாய் கொண்டு தரேன். என்ன சொல்றேன்? அப்ப நீதான் ஹீரோ. ஹீரோவை ஏலம் பண்றாங்க. இனிமே நான் உன் நாடகத்தை அடிக்க தயாரா இல்ல. சாயந்தரம் நான் வருவேன். வர்ற போது நான் கொடுத்த 50 ரூபாய் பணத்தை திருப்பி தரல, பிரேக் இருக்கிற மாதிரி மிதிச்சு கீரை போடுற மாதிரி தலையை எடுத்துருவேன். ஜாக்கிரதை. இதன் கூட தெரியா? இந்த பாருங்க, இனிமே நீ என்ன கேட்டுதான் யாருக்கும் ஹீரோ வேஷம் கொடுக்கணும். பாப்பா, நீ பெரிய சினிமா ஸ்டார் ஆயிடுவே நீ. எப்படி? ஆமா, உன்னை கேட்காம யாருக்குமே ஹீரோ வேஷம் கொடுக்க கூடாதுன்றியே. அது போறாதா? பாப்பா, நம்ம ஒத்திகை பார்க்கலாமா? கண்ணே கண்ணா. கண்ணே கண்ணா, எந்த நேரத்துல ஒத்திய ஆரம்பிச்சே கீதாவை கல்யாணம் ஆகி போச்சு. இன்னும் ஏண்டா? அதுக்கு என்ன பண்றது? அந்த பையன் ராஜா எப்படி தெரியுமா கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அதான்டா எனக்கு புரியல. வேலைக்கு ஒரு சாரி, நாளைக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச், சும்மா அப்படியே பிரசன்டா வாங்கி குவிச்சான். சினிமா டிராமா எதுவுமே அழைச்சிட்டு போகாத இடமே பாக்கி இல்ல. பணத்தை வாரி கொட்டினா அப்படியே. இனிமே அதை பத்தி பேசி என்னடா பிரயோஜனம்? ஏன் கீதா தான் பாதி சொத்தை ராணி பேர்ல எழுதி வச்சுட்டாளே, ராணியை கல்யாணம் பண்ணிக்கிறது. 2000 அங்கனடா. ஒத்திகை பணத்தை எடுத்து விடுங்கப்பா. நாளைக்கு 1000 ரூபாய் தரேன்டா. 2000 சரி, 2000 ரூபாய் தரேன். இந்த ராணி விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எப்படியாவது மனசை மாத்தி நீ ராணியை கல்யாணம் பண்ணிடணும். ஆமா, ராணி கிட்ட எப்படி மூவ் பண்ணுவ சொல்லட்டுமா? கண்ணே அண்ணா கட்டி கழுத கழுத எங்கிட்ட கேட்டா இப்படிதான். எப்பா கண்ணாடி, நாடகத்துல நீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? கிணி 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 மணி அடிச்சு ஆரம்பிப்பாங்க. சும்மா வேண்டா கழுத. தம்பி, நாடகத்துல இந்த லவ் சீனை எப்படி ஆரம்பிப்பீங்க? அதாவது நாடகத்துல கதாநாயக கதாநாயகிக்கு முதல்ல லவ் லெட்டர் எழுதி அனுப்புவான். நீங்களே எழுதுங்க. எப்படியோ ராணியை நீ கல்யாணம் பண்ணணும், அதுதான்ப்பா என் ஆசை. இப்பவே நீங்க லவ் லெட்டர் எழுதுங்க. கையப்படுறா, நீயே படிச்சிட. அன்பே, நீ படிக்காத, நானே படிக்கிறேன். என்ன பண்றீங்க? டிஸ்டர்ப் பண்ண வரல, டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்திருக்கோம். அதாவது எங்களுக்கு டெலிவரி இவனுக்கு தான் டெலிவரி. ஆமா, எனக்கு தான் டெலிவரி. உனக்கு தான் டெலிவரி. ஐயோ, இப்ப யாருக்கு டெலிவரியா இருந்தா என்ன? இந்த லெட்டர் சின்ன லெட்டர், இத படிச்சு நான் கேட்டுறேன். சரி. அன்பே, உன்னுடைய வங்காள கணவன். வங்காள கணவனா? வருங்கால கணவன். ரூம் மிஸ் ஆயிடுது, சாப்பிட்டுட்டான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். உன் உருவம் சாதா. சாதாவா? அது என்ன தாது? சதா சதா. சதா தா, அந்த தாதா சதா. உன் உருவம் சதா என் கனவில் தோன்றி என்னை வட்டி வட்டி ஒதுக்குது. ஒட்டி வதிக்குதா? நோ நோ, வாட்டி வாட்டி வதைக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். உன் சிநேகிதி கீதாவுக்கு மறுமணம். மறுமணமா? திருமணம். அதே மனம்தான். உன் சிநேகிதி கீதாவுக்கு திருமணம். அதற்காக நீ காலங்காத்தாலே. காலங்காத்தாலே? கலங்காதே. அதே தேதான், கலங்காதே. நீ கலங்காதே, உனக்காக நான் காத்து வரும் ஃபேன். காத்து வரும் ஃபேனா? நோ நோ நோ, காத்திருப்பேன். அதே ஃபேன் தான். இது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? வாங்க வெளியில. என்னடி அறிவு கிட்டவனே, லெட்டர் எது தெரியுமா உனக்கு? எனக்கடா டேய், கோச்சுக்காத. இன்னும் 4 வரிதான், அதையும் படிச்சுட்டு போயிடுறேன். இல்லாட்டி அப்பா திட்டுவாரு. உங்ககிட்ட சொத்து இருக்க.
நீ என் மீது அன்பு வைக்காவிட்டால் நான் என் வயிறையே விட்டு விடுவேன், உயிரையே விட்டு விடுவேன். அதாவது இன்றே நான் பிறந்து விடுவேன், இது இறந்து விடுவேன். முதல்ல அதை செய். ரைட். இது இன்னும் ஒரே ஒரு வரிதான் இருக்கு, அதையும் படிச்சிடறேன். கடைசி வரி இருக்கிறதுக்குள்ளே அதான் நல்ல வரி. இதையும் படிச்சிடறேன், தயவு பண்ணி கேட்டுறேன். கடைசியாக சொல்லுகிறேன், நீ என்னை காதலிக்காவிட்டால் என் ஆஸ்துமா சாந்தி அடையாது. ஆத்மாவா? இல்ல இந்த டிவி அதில் எங்க இருக்குமா இந்த இது ஆத்மா சாந்தி அடையாது. இப்படிக்கு வேணும் குழந்தை. நானும் பாக்குறேன், பதில இருந்து குழந்தை பிறந்துருவேன், டெலிவரி இதே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரும்போதே இவங்கிட்ட சொன்னேன், பிரசவ ஆஸ்பத்திரி வழியா போக வேண்டாண்டான்னு கேட்டானா? ஆமா, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் பக்கமா கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்ப போங்க. அந்த பக்கமாக போவோம். இல்ல இன்னும் கெட் அவுட் கூட சொல்லல, எப்படி போறது? வராரு, ராணியை பாக்குறேன்னு சொல்லி பணத்தை வர வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லவா, அது சுலமா ஏமாத்திடலாம். சரியான பைத்தியம். பைத்தியக்கார நம்பக்கூடாது, சிரிச்சாலும் கல்லால் அடிச்சாலும் அடிக்கும். இப்ப என்ன மூட வாங்க போகல. ராணிய பார்க்க போறேன்னு பணத்தை வாங்கிட்டு வந்தா இங்க போற மாதிரி தெரியுது. நம்ம பையதானா? வந்த மாதிரி தெரியுது. ஆளை காணமே, எங்க போயிட்டான்? இங்க என்னடா செஞ்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, டிராமா ஒத்திக, கதவுக்கு பின்னால இருந்து ஒத்திக. அப்படி எப்படி நீ எங்கடா போறேன்னு சொல்லிட்டு வந்த? ராணியை லவ் பண்ண பார்க்குக்கு போறேன்னு சொன்னேன். பார்க்குக்கு போகாம இங்க என்ன வேலை? இங்க டைரக்டர் கிட்ட வந்து ஒரு 2 லவ் டைலாக் கத்துக்கிட்டு போலாமேன்னு பார்த்தா அது கூட தப்பா? இன்னுமா? டேய் கண்ணாடி, இல்லப்பா, அவன் சொல்லி கொடுத்துட்டான். என்னடா கைய கையாடுற? அது கூட ஒத்திக்கதான்ப்பா. என்ன உடுறா? போப்பா, இன்னைக்கு உன் பேர்ல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் விடவே மாட்டேன். மீச என்ன உடுறா? போலவா? நான் வர மாட்டேன், நீ மட்டும் போடா. என்ன உடுறா? என்ன விட மாட்டேன், நான் இன்னைக்கு ஒண்ணு விட மாட்டேன். என்னடா இப்படி போட்டு விட மாட்டேன்? என்னடா உனக்கு இன்னைக்கு பாருங்க? பய ஒத்திய பாக்குறேன்னு உன்னை ரொம்ப எடுத்துருக்கான். போலாமா? என்ன ஓடுன சத்தம் கேக்குது? அந்த உள்ள அண்ணன் வேற டைலாக் ரிஹர்சல் பாக்குறான், நான் என்ன செய்யாது? எப்ப பார்த்தாலும் இப்படியே தாண்டா கத்திட்டு இருக்கான். போலாமே. என்னடா அப்பா போயாச்சு. போயாச்சா? யாரு போயாச்சு? எங்க போயாச்சு? என்னடா போயாச்சு? ராணிய பார்க்க நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். உன் மண்டையில ஒண்ணுமே ஏறாது. அப்படியா? எப்படியோ போற காரியத்தை சக்சஸ் பண்ணி சீக்கிரமா கல்யாணத்துக்கு தேதியோட வாரா கண்ணா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் பா. இன்னொரு 200 ரூபாய் இருக்கும். போட, இருக்கிறத செலவு பண்ணி. வாங்கய்யா ஏகாம்பரையா, ஒரு விஷயம் இல்ல. கிட்டவா கட்ட முடியல. என்ன? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னப்பா என்ன சொல்ற? உங்க பையன் யாரோ ஒரு பொண்ணு அழைச்சுக்கிட்டு தினம் இந்நேரத்துக்கு இங்க வரான். இந்த ராணி பொண்ணா இருக்கும். ஆமா, என் மகன் அந்த பொண்ணு அழைச்சிக்கிட்டு வந்து இங்க என்னென்ன செய்யறான்? வாயால சொல்ற மாதிரி இல்லைங்க. அப்ப எழுதி காட்டு. யாரப்பா நீ? வாயாலதான் சொல்லணும், சொல்லு. ஐயோ, அந்த பொண்ணு அழைச்சுக்கிட்டு வந்து பேசுறதும் கேசுறதும் கொஞ்சறதும் பாடுறதும் ஆடுறதும் அச்சு. என்னடா சாரி துப்புறா, அடிச்சு கொலை செஞ்சு விடுறாமா. கொலை செய்யப்படாதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் அந்த ராணி பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு ஆடுறா பாடுறா கூடுறா கொஞ்சரா கொலாவிடான்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப உங்க ஆசீர்வாதம் இவ்வளவு நடக்குதுங்களா? ஆமா, சும்மாவா? 15 லட்சம் இல்ல, 10+5 35 சிகரெட்டா? ஐயோ, நீ தெரிய மாட்டேன். ஆமா, என் மகன் அந்த பொண்ணை தினம் அழைச்சிட்டு வரானே, மாமூலா எங்க உட்கார்றான்? இங்க 5-6 ஜோடி இருக்குது. எது உங்க ஜோடி போய் பாருங்க. நீங்க சொல்லக்கூடாது, எல்லாம் 10 பைசா. இப்ப எவ்வளவு சுகமா இருக்கு. ஐஸ்கிரீமும் ஹாட் காஃபியும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. என்ன அப்படி சிரிக்கிற? நான் ஒண்ணு சிரிக்கல, நான் இப்ப கோவமா இருக்கேன். என்ன பெரிய கோவம்? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு தான். உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. பரவாயில்லையா? யாரது? கிட்டல அவனுக்கு பரவாயில்லையா? 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 அவன் பரவாயில்லங்கிறான். ஏன் சார் இங்க உட்காந்துட்டு என் வேலையை கெடுக்குறீங்க? எழுந்து போங்க சார். என்ன இந்த நாடு குடியரசுன்னு பேர் தான், லவ் பண்றது கூட சுதந்திரம் இல்ல. என் தலையெழுத்து. அப்பா, எங்க அப்பா பத்தி நீ ஏன் பயப்படுற? அது ஒரு வக்கீல்னு பேரை ஒழிய ஹைகோர்ட்டு கூட வழி எப்படின்னு கேட்கும். அது ஒரு சரியான மண்டு. நீங்க அங்க ஒளிறீங்க, நான் எங்கேயும் ஒளிறேன். என் மகன் ராணியை லவ் பண்றான். சும்மாவா? 15 லட்சம் இல்ல. ராணி, நீ ஏமா வெக்கப்பட்டு இருக்க மாமனார் முன்னாடி? பரவாயில்லவா? ஆமா. ஏண்டா யோசிச்ச பேல உன்னை ராணி லவ் பண்ண சொன்னா இதோட லவ். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? 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 உடனே உடனே காலை ஒடிச்சிருவேன். என்னடா இதெல்லாம்? ஏன் சார், நீங்க என்ன ஹைகோர்ட்டுக்கு வழி கேட்பீங்களா? எனக்கா வழி தெரியாது. நான் நினைச்சேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவேன் ஒத்தையில. ஏண்டா உன்னை ராணி லவ் பண்ண சொன்னா இவனை கொஞ்சம் சொன்னா? அப்பா, அசல் மண்டுபா நீ. வர வர நல்லா ஏமாறுற நீ. ஐயா, இது என்ன நிஜம் நினைச்சிட்டியா நீ?
இது வெறும் ஒரு ரிஹர்சல் பா, ஒத்திகை. ஒத்திகையா? ஆமா. இந்த நேரத்துக்கு இல்ல நம்ம நாடகத்துக்கு தான். அப்பா ராணிய லவ் பண்றதுக்கு நீ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தே மணி என்னமா லவ் பண்ண சொல்லித்தரான் தெரியுமா? விதவிதமா லவ் பண்ண சொல்லித்தரான், விதவிதமா சொல்லித்தரான். அப்பா உனக்கு எப்பாவது யாரையாவது லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நேர மணியை கிட்ட போ, வேற எங்கேயும் போகாது. என்னடா கதை அளக்குற? ஏண்டா பார்க்கலையாடா ஒத்திகை? ஆமா, பார்க்ல தானே ராணியை லவ் பண்றேன், அதனால பார்க்ல தான் ஒத்திகை. பாப்பா கூட ஒத்திகை, ராணி கூட காதல். பாப்பா கூட ஒத்திகை, ராணி கூட காதல். பாப்பா கூட ஒத்திகை, பாப்பா கூட காதல். பாப்பா கூட ஒத்திகை, பாப்பா கூட காதல். அப்பா எங்க இவரு? அப்பா ஆண்டாண்டா, என்னப்பா இது வேலைக்கார வேஷம்? இந்த பேனா உன்னை காணோம்டா, தேடிட்டு இருக்கிறேன். சரிப்பா, ஒத்திகை கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ கரெக்டா வந்துருப்பா. ஏன்டா அப்படி பணத்தை அனாவசியமா செலவு பண்ற? ராணிதா ஊர்ல இல்லையே. அதனால ராணிதா இன்னைக்கு ஊர்ல வந்துடுறாள். உட்காருனா நான் என்னத்த செய்வேன்? அதுக்காக தான்ப்பா இந்த ஒத்திகை கல்யாணம். அப்பா நீ தான் கூடவே இருந்து எல்லாத்தையும் நடத்தி வச்ச. பாப்பா கூட கல்யாணம் நீயே இருந்து முடிச்சு வச்சிருப்பா. ஒத்திகைப்பா, ஒத்திகை கல்யாணம் பங்காரு சத்திரம் 10:30 மணிக்கு கரெக்டா வந்துரு. எதை எடுத்தாலும் இந்த பையன் ஒத்தியங்கிறானே. அடப்பா இருக்கு பேனா ராணியா? வேகத்தை கொஞ்சம் நிறுத்திக்க. எங்க பிள்ளை வீட்டுக்காரரும் பொண்ணு வீட்டுக்காரனும் கொஞ்சம் இங்க வரணும். எனக்கு இந்த ஏற்பாடே பிடிக்கல. இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துக்கு வரா, என்ன மருமகளா ஏத்துக்கு வரா? சரி, உங்க அப்பாவுக்கு மருமகளா இருக்கு முக்கியமா இல்ல எனக்கு மனைவியா இருக்கு முக்கியமா? எனக்கு நீங்க தான் முக்கியம். அப்புறம் என்ன பயமா இருக்கே. என்ன பயம்? எவ்வளவோ ரகசிய கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா இவ்வளவு பப்ளிக்கா ஒரு ரகசிய கல்யாணம் நடந்திருக்குமா? எங்க அப்பாவை முன்னால இருந்து நடத்தி வைக்க போறாரு. உங்க அண்ணன் சாட்சிக்கு இருக்க போறான். ராகு காலம் வருது, ராகு காலம் வருது. உங்க அப்பா வராரு, உங்க அப்பா வராரு. எல்லாம் வந்திருக்கிறேன். என்னங்க எதிரி வக்கீல் சார், எதிரி வீட்டு கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி புள்ள கல்யாணத்துக்கே லேட்டா வந்திருக்கீங்களே. பிள்ளைக்கு கல்யாணமா? என்னடா அதெல்லாம்? இன்னும் இது ஒத்திகைன்றத மறந்துடுறீங்களே. ராணி கல்யாணத்துல இந்த மாதிரி 1000 பேர் 1000 கேள்வி கேட்பாங்க. டான் பதில் சொல்ல வேணாம், ஒத்திகை தானே, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன் சார் ஒத்திகைக்கு ஒரு ஆளாவது வேற காலத்தோட வரக்கூடாதா? என்னங்கிற ஆளாளுக்கு கேள்வி கேட்கறீங்க? இனிமே எவனாவது கேள்வி கேட்டீங்க உததான். ஆமா அவ்வளவுதான், வாங்க வாங்க. ஏய் பிரமாதமா இருக்கடா. ஏண்டா ஒத்திகை கல்யாணத்தையும் நிஜ கல்யாணம் மாதிரியே ஏற்பாடு பண்ணிட்டே? ஒத்திகை கல்யாணமா? ஏன் சார் கேள்வி கேக்குறீங்க? கேள்வி கேட்டா உதப்பேன்னு சொல்ல அவரு. ஒத்திகைப்பா. இதே மாதிரி தாண்டா உனக்கு ராணிக்கும் கல்யாணம் நடக்கணும். ஆமாப்பா, அதுலயே நீதான்ப்பா அப்பாவா வரணும். பின்ன நான் இல்லாம கல்யாணமா? இவர் நிஜமாலுமே ஐயர் மாதிரியே இருக்கிறாரா? ஆமா, இவர் எங்கேயோ கோயில பார்த்த மாதிரியே இருக்கு. நீங்க ஏன் சார் கோயிலுக்கு எல்லாம் போறீங்க? ஒத்திகைப்பா. அடே பொன்னம்பலம், சண்முகம், ரமணி, ராதா, என்னடா எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களாவே இருக்கிறாங்க. ஒத்திகை 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 நல்லதாண்டா, நம்ம சொந்தக்காரங்க ஒத்திகை பாத்துக்கிறது நல்லதான். ஏன்னா பெரிய இடத்து கல்யாணம் ஆச்சே. இந்தாப்பா டைரக்டர், அடுத்து என்ன செய்யணும்? சாமி கட்டணும். ஐயா மந்திரத்தை சொல்லியா, பாரமந்திரத்தை சொல்லு. கெட்டி மூடா. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும்டா. எது நடந்தாலும் பொறுத்துட்டு இருப்பேன் பாத்தியா? நான் யாருங்கிறத காட்டுறேன். ஏய் ஐயரே, தாலியை நான் தொட்டு தர வேண்டாமா? ஏய் ஐயர் வேஷம் போறவர் சரியில்லடா. கொண்டாயா இங்க. யார் சொல்லி கொடுத்தது உனக்கு? முருகா. ஏய் எதா தாலிய இப்ப கட்டுறா. அப்பா நல்லாட்டா முடிச்சு போட்டா. அப்பா அப்பா என்ன வருது? அப்பா குழந்தை முழுக்குன்னா சொல்ல குழந்தைன்னு. ஏன் இப்படி முழுங்குற? கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே பேர் சொல்லி எப்படி கூப்பிடுறதா? பின்ன இனிமே என்ன பார்த்தா என்னதான் சொல்லுவேன்? அன்புள்ள அத்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம். அக்கா பாப்பா அக்கா பாப்பா. என்னது, நான் இல்லாத நேரத்துல கூட என் தங்கச்சி கூட ஒத்திகை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். தங்கச்சியாவது ஒத்திக்காது கூட இருந்து கல்யாணத்தை எடுத்து வச்சுட்டு விளையாடுறியா? ஓட வேலையை பார்த்துக்கிட்டு. பாப்பா பாப்பா என் பொண்டாட்டி பேர சொல்ற நீ உதவணும் ராஸ்கல், பல்ல உடைப்பேன். மரியாதையா மிஸ்ஸஸ் குழந்தைன்னு கூப்பிடுறா. மிஸ்ஸஸ் குழந்தை, மிஸ்டர் குழந்தை, உங்ககிட்ட என்ன பேச்சு? உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அப்பா போடா. இப்ப நான் நேரா ராணி கிட்ட போக போறேன். இந்த போட்டோவை காட்ட போறேன். பாப்பாவுக்கும் குழந்தைக்கும் கல்யாணம் ஆகி போச்சுன்னு சொல்ல போறேன். நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களே, 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், காரு, பங்களா, எஸ்டேட், அந்த கற்பனை பலூன் டமால் வெடிக்க போகுது. ஏண்டா டேய், ஒத்திகை கல்யாணம்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு இதை வச்சாரா என்ன மிரட்டுற? இந்தடா இதை வச்சு உன்னால என்னடா செய்ய முடியும்? செஞ்சுக்க. நானும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். இப்ப நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அட பாவி, என்ன அசிங்கமான நிலைமை கொண்டாந்துருவ போல் இருக்க. யோ, ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் இல்லன்னு சொன்னா என்ன தண்டனை தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு, மறந்து போச்சு. 6 வருஷம். ஐயோ, உனக்குதான் மரியாதையா 10,000 கொண்டு வா. ஏ கண்ணாடி, சத்தியமா சொல்றேன்டா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்டா. என் கையில பணமே இல்லடா. யோ,
நான் என்ன சொல்றேன்னா ராணிக்கும் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணுமா இல்லையா? ஆகணும். ஆகணும்னா நான் இதை மறைக்கணும். மற. அதுக்காக தான் 10,000 ரூபாய் கொண்டா. ஐயோ, டேய் கண்ணாடி, என் பேர்ல பேங்க்ல வெறும் 10,000 ரூபாய் தான்டா இருக்குது. அப்ப செக்க கொடு. செக்கா? சாயந்திரமா நீ போட்டோவும் நெகட்டிவும் எடுத்துக்கிட்டு வா, நான் கேஷா மாத்தி கொண்டாந்து வச்சிருக்கிறேன். சரி. வாய மூடு, குடல் தெரியுது. அப்பா, இந்த ராணிக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த போட்டோ விஷயத்தை வெளியில யாத்தையும் சொல்லிடுறாரா? அதுக்கு பிறகு வந்தீங்கன்னா 1 2 காலோ அறையோ செலவுக்கு தாரண்டா. இது எனக்கு இருக்கட்டும், ஆளுக்கு பாதி. நான் வர்றேன். தரேன்டா. எப்பா கண்ணாடி, இதை நான் சம்பாதிக்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை கோர்ட்டுல பொய் சொல்லியிருக்கேன் தெரியுமா? நீ இவ்வளவு சாதாரணமா வாங்கிட்டு போறியடா. இது அதை எடு. பாத்துட்டானே. எப்பா கண்ணாடி, இன்னைக்கு செலவுக்கு ஏதாவது குடுறா? ஐயோ பாவம், 25 பைசா. போய் காபி சாப்பிடு. வாங்கிட்டு வாந்தி எடுக்கிறான். இந்த பயவுள்ள தாலி கட்டுற மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். ஒரு சைடா திரும்பி இருந்தாலாவது கேஸ் ஆடி இருக்கலாம். இப்ப என்ன சொல்ற? உங்க அப்பாவை ஏமாத்தி பணம் 10,000 பறிச்சிட்டு வந்துட்டேன். எப்படியே மிரட்டல்? ரொம்ப பிரமாதமா மிரட்டுறடா. ஏய், இது என்ன தெரியுமா? டேப் ரெக்கார்டர். நீ மாடியில எங்க அப்பா கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இதுல அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இதை எடுத்துக்கிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன். ஒரு ஆளை மிரட்டி பணம் பறிச்சா என்ன தண்டனை தெரியுமா? 6 வருஷம். அது உனக்கு தான்டா. மரியாதை அத்தனை பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, இல்ல உன் மிரட்டல் பலூனை டமார்னு வெடிப்பேன். ஐயோ, பணத்தை கொடுத்துருனே. பாப்பா, நீமா கொடுக்க சொல்ற? டேய், இவ்வளவு பணத்தையும் அப்படியே கொடுக்கணுமா? ஆமா, அத்தனையும் கொடுத்துரு. நீ ஐயோ பாவம், ஷாப்பி செலவுக்கு இந்த ஒரு 25 பைசா வச்சுக்க. டேய், இந்த பணத்தை நான் என்னடா பண்றது? போய் காபி சாப்பிடு போ. சரி பாப்பா, பணம் கிடைச்சிருச்சு. நம்ம 2 பேரும் ஜாலியா காஷ்மீர் சிம்லான்னு எங்கேயாவது ஹனிமூன் போலாமா? இனிமே கால்னா கூட செலவழிக்க கூடாது. நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சாமியார் மாதிரி தான் இருக்கணுமா? குழந்தை வாங்க மாமா, கும்பிடுறேன் மாமா. நல்லா இரும்மா. தலையில இருந்து துண்டை எடுத்துருங்க மாமா. அது சரி. யார பார்த்து மாமாங்கிற? 300 ஆமா. நடந்தது ஒத்திய கல்யாணம். டேய், இன்னும் ஏன்டா இவங்களோட சினையை வச்சுட்டு இருக்கிற? இருக்கிற காசு பணத்தில இவங்க அண்ணன் வந்து மிரட்டி வாங்கிட்டாண்டா. பாக்கி இருக்கிறது இந்த வீடு ஒண்ணு, இவங்க அண்ணன் தர வேண்டிய வாடகை ஒண்ணு. அது வந்து சேராது. குழந்தை, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாதப்பா. என்னுடைய கடைசி ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றி வச்சிடறா. எப்படியாவது இந்த ராணிய நீ கல்யாணம் பண்ணிடு. அப்படி நீ கட்டிக்கறல, சங்கர சங்கர சம்போ அப்படின்னு அலைய வேண்டியதாண்டா. அப்பா, நீ கவலையப்படாத. நான் நேர கல்கட்டா போய் ராணியை லவ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். நீ நிஜ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவி. செலவுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பா. என்கிட்ட